அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்யும் பொழுது இந்த 3 துஆக்களை அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த துஆக்கள், யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டுபவனே, உனது மார்க்கத்திலேயே எனது உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக என்ற இந்த துஆவை நாம் அதிகமாக நம்முடைய துஆக்களை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். என்று சொன்னா, எப்ப நம்ம ஹிதாயத்துடைய வழியை விட்டு எப்ப ஷைத்தான் நம்மளை வெளியே தூக்கிட்டு போவானே தெரியாது. எனவே எல்லா நேரமும் அல்லாஹ்விடம் துஆ செஞ்சுட்டு இருக்கணும் ஹிதாயத்துக்காக வேண்டி. உள்ளம் புரட்டுபவனே, எனது உள்ளத்தை மார்க்கத்திலேயே நீ நிலைத்து வைப்பாயாக, உறுதிப்படுத்துவாயாக என்பதாக அல்லாஹ்விடம் துஆ செய்யணும். இரண்டாவது துஆ, யா அல்லாஹ், என்னுடைய மௌத் வருவதற்கு முன்பதாகவே என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள்வாயாக என்ற இந்த துஆவையும் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது இஸ்திக்ஃபார் நாம் அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது துஆ, யா அல்லாஹ், என்னுடைய இறுதி முடிவை சிறப்பானதாக ஆக்கி அருள்வாயாக. இறுதி முடிவு சரியான முடிவு என்று சொன்னால் நாம் சரியான முறையிலே ஈமான்